150 கிராம் கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெறும் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா 4லேருந்து 5 டைம் நல்லா மண் போக அலசுங்க. ஒரு கடாயை வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. க்ளீன் பண்ண இந்த கருவாட்டை அதில் சேர்த்துடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கருவாடு நல்லா கிறிஸ்பியாகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தொக்கு செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிச்சுன்னா தான் இந்த கருவாடு தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்துலேயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலாவை ஒரு 2-3 நிமிஷம் இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த கருவாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்துடலாம் கட் பண்ணிவிட்டு. தக்காளி நல்லா வதக்கட்டும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அடுப்பை சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. பச்சை வாடை போட்டு புளி மசாலாலாம் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்ச கருவாட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு ஒயிட் ரைஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.